அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது நிஃப்டி மிட் கேப்போட 2005 இருந்து 2025 வரை அந்த 20 வருஷத்தில் எந்தெந்த வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்ற டேட்டாவை தான் பார்க்குறீங்க. இந்த 20 வருஷத்தில் 15 வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்னும் 5 வருஷம் மட்டும்தான் நெகட்டிவ் ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. சரி, இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? இந்த நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் எப்போ இந்த இண்டெக்ஸில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், எந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நெகட்டிவோ அல்லது மிக குறைந்த ரிட்டர்ன்ஸோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த 20 வருஷம் டேட்டாவில் 40% மேலே ரிட்டர்ன்ஸ் எத்தனை வருஷம் கொடுத்துருக்குன்னா 8 வருஷம் கொடுத்துருக்கு. 20% மேலே 10 வருஷமும் 15% மேலே 11 வருஷமும் ஒரு 3 வருஷம் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன், அதாவது 9 அது கீழேயோ, 5 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன். ஓகே, இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி பார்ப்போம். பொதுவாக பேங்க் டெபாசிட்டில், அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 7, 7.5, 8% அது நார்மலாக அந்த மாதிரி கிடைச்சா 9 to 10 வருஷம் ஆகும் நம்ம பணம் டபுள் ஆகும்னா. ஒரு 5 லட்ச ரூபா போடுறீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பேங்க்கில், 9 to 10 வருஷம், மினிமம் 8 to 9 வருஷமாவது ஆகும். அப்போ தான் பணம் 5 லட்சன்றது 10 லட்சமாக மாறும். ஆனால் இதில் இந்த மிட் கேப் இண்டெக்ஸில் நீங்கள் எந்த இடத்துல போட்டு இருந்தாலும் 6 வருஷத்தில் டபுளாக இருக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் எந்த இடத்துல போட்டிருந்தா மினிமம் 6 வருஷம். அதுவும் 40% கொடுக்கும்போதோ அல்லது ஒரு 20% கொடுக்கும்போதோ போட்டால் ஒரு 40%ன்றது ஒரு 2 to 2.5 வருஷத்துலேயே டபுள் ஆயிரும். 2.5 வருஷம் கூட தேவையில்லை, 2 வருஷத்துலேயே டபுள் ஆயிரும். 20% ரிட்டர்ன்ன்றது ஒரு 3.5 to 4 வருஷத்தில் டபுள் ஆயிரும். 15%ன்றது 4 to 4.5 வருஷத்தில் டபுள் ஆயிரும். பேங்க் டெபாசிட்டை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு. ஆனால் அது கேரண்டி, இது ரிஸ்க்கு. ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகே, இப்போ எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நெகட்டிவ் ரிட்டர்னோ அல்லது மிக குறைஞ்ச ரிட்டர்னோ கிடைக்கின்றதை பார்ப்போம். நெகட்டிவ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் 2008, 2011, 2013, 2018, 19 தொடர்ந்து 2 வருஷமும் நெகட்டிவ் ரிட்டர்ன். மொத்தமே 5 வருஷம் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2008 நெகட்டிவ் ரிட்டர்னு, ஆனால் 2009 110% ரிட்டர்னு. 2011 நெகட்டிவ், 2012 44% ரிட்டர்ன், நல்ல ரிட்டர்ன். 2013 நெகட்டிவ் ரிட்டர்ன், 2014 60% ரிட்டர்ன். 18, 19 2 வருஷம் நெகட்டிவ். 2020 நல்ல ரிட்டர்ன், 2021 நல்ல ரிட்டர்ன். இதிலேருந்து என்ன தெரியுது? எப்பெல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குதோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த வருஷமோ அதுக்கு அந்தாண்டு வருஷமோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கலாம், அதெல்லாம் வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ இப்போ 2006, 2025 5% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்ஐபியாவோ லம்சமோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த நிஃப்டி மிட் கேப்பில் 150 ஸ்டாக் இருக்குது. நாம் போய் ஒவ்வொரு ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினே இருக்க முடியும்? அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான்.
அதனால் இதுக்கு மாற்று வழி என்னன்னு பார்த்தா ஒன்று ETF இல்லை மியூச்சுவல் ஃபண்டு. ETFனால் எந்த broker ஆப் வச்சுருந்தாலே அதில் சர்ச் பட்டனில் போய் ETF மிட் கேப்னு போட்டால் வந்துடும். நிறைய ஏஎம்சி கம்பெனி, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறைய ஃபண்டு வச்சுருக்காங்க. ஐசிஐசி மிட் கேப்பு, HDFC மிட் கேப்பு, UTI மிட் கேப்பு, ஜெரோதா மிட் கேப்பு, க்ரோ மிட் கேப்னு நிறைய வரும். அதில் எந்த கம்பெனி பிடிக்குதோ அந்த மிட் கேப் கம்பெனியை வாங்கிக்கோங்க. அந்த மிட் கேப் இண்டெக்ஸில் எஸ்ஐபியோ லம்சமோ தாராளமாக போடலாம். இது ஒரு வழி. அப்படி இல்லையா மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் ஃபண்டு, ரெகுலர் ஃபண்டு 2 இருக்கும். டைரக்ட் ஃபண்டில் மட்டும் போடுங்க, ரெகுலர் ஃபண்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் ரெகுலர் ஃபண்டை அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகம். டைரக்ட் ஃபண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டைரக்ட் ஃபண்டும் ரெகுலர் ஃபண்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ரெகுலர் ஃபண்டில் டைரக்ட் என்ற வார்த்தை இருக்காது, அவ்வளோதான். டைரக்ட் என்ற வார்த்தை இல்லைன்னா அந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணிடுங்க.